பிரைஸ் தி லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் 1 சாமுவேல் 12:20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சில நேரத்தில் ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிடுறோம். யார் நம்ம பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி பாவம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் நம்மை கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்மை அவர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை எப்படி முக்கியத்துவமாக அவரை வைக்க வேண்டிய இடத்துல நாம் ஒன்று யாரை நேசிக்கிறோமோ அந்த நபரை நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம். இல்லை நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்களாம் ஆண்டவருக்கு ஈக்குவலாக வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா அந்த ஊழியக்காரங்களை ஆண்டவருக்கான இடத்துல வச்சு பார்க்குறோம். நம்ம ஊழியக்காரங்களை மதிக்கணும், கனம் பண்ணணும், கீழ்ப்படியணும். ஆனால் ஆண்டவருக்கு ஈக்குவலாக யாரையுமே வச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தானே. அப்படி நம்ம பண்ணும்போது அதுவும் ஒரு விக்கிரகம்தான். ஏன்னா படைச்ச தேவனுக்கு முன்பாக யாரையும் நம்ம ஈக்குவலாக வைக்கவே கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் இதை தான் பண்ணாங்க. ஆண்டவரை வச்சு பார்க்க வேண்டிய இடத்துல விக்கிரக சிலைகளை வச்சு பார்த்து அதெல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பை செஞ்சாங்க. இன்றைக்கு நாமளும் அப்படிதான். சில நேரத்தில் ஆண்டவரை எங்கே வைக்கணும், மனுஷங்களை எந்த இடத்துல வைக்கணும்னு சில இதை நம்ம தெரியாமல் அவங்கள நம்ம முக்கியத்துவப்படுத்தி இவங்க தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு இடி முழக்கங்களுக்கு ஏற்ற ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய சோர்வு, ஒரு பெரிய துயரம், ஒரு பாதகமான சூழ்நிலையெல்லாம் நமக்கு ஏற்படுது. இதுக்கு காரணமே நம்ம தான். ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் நம்மை மீண்டும் ஒரு விசை அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். எப்பா, நீ பண்ண பாவமும் எனக்கு தெரியும், நீ எனக்கு விரோதமாக பண்ண பொல்லாப்பும் எனக்கு தெரியும், நீ இப்போ குற்ற மனசாட்சியோடு இருக்கிறதும் எனக்கு தெரியும். ஆனாலும் நீ ஒருபோது தயங்கி நிற்காத, என்கிட்ட வா, நான் மறுபடியும் உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீ என்கிட்ட வா, நீ என்ன சேவி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஏன்னா அன்றைக்கு அப்படிதான் தாவீதும் அப்படிதான் இருந்தார். அவர் என்ன பொல்லாப்பு செஞ்சார்? அவர் உப்பரிகையின் மேலே ஒரு ஸ்திரீ கூட தப்பாக இருக்கும் போதும் அவருடைய கணவரையே அவர் கொன்னார். ஆனால் தீர்க்கதரிசி மூலியமாக அவர் பண்ணது பாவம்னு சொல்லி அவர் தெளிவுபட்ட நிலையில் அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகலை. அவர் சமூகத்தில் உட்காந்து அழுது ஜெபித்து அந்த பாவ உணர்வு அடைஞ்சு ஜெபித்து மறுபடியும் கர்த்தரை தன்னோட முழு இருதயத்தோடு அவர் சேவித்தார். நிலைவரமான ஆவியை பெற்றுக்கொண்டார். அதுபோல தான் இன்றைக்கு நாம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி ஒரு பொல்லாப்பான சூழ்நிலையில் நம்ம இருந்தோன்னா கர்த்தரிடத்துல மனம் திரும்பி நாம் பாவ அறிக்கை செய்து அவரை பின்பற்றுவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.